السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னார் நபிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். பெரியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் எல்லா விதமான நியமத்துகளையும் எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதிலே மிகவும் உயர்வானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில இடங்களில் தெளிவாகவும் சில இடங்களில் ஹிக்மத்தான முறையிலே நளினமான முறையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃப் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்துகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த குர்ஆனை ஓதக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் எத்தனை பேர்? இஸ்லாமிய சமுதாயத்திலே வீடுகளிலே குர்ஆனை எடுத்து ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு வீடுகளிலும் மலக்குமார்கள் அல்லாமல் மலக்குமார்களை தவிர ஒட்டுமொத்த ஷைத்தான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்குது. ஒட்டுமொத்த ஷைத்தான் இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருக்குது. அதுதான் இன்னைக்கு நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடும் சொர்க்க வீடாக மாற வேண்டும், ஒவ்வொரு வீடும் நல்ல ஹைரான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வீடாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லிக்காட்டும். எந்த அளவுக்கு குர்ஆன் ஷரீஃபை வீடுகளில் நாம் ஓதுவோமோ அந்த அளவுக்கு ரஹ்மத்தினுடைய மலக்குகள் வீட்டுக்கு வருவாங்க, ஷைத்தான் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாங்க. அந்த குர்ஆனை எப்படி நாம் ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூன ஹக்க திலாவதி, அந்த குர்ஆனை அதற்கு உண்டான உரிமையை அதற்கு உண்டான கடமைகளோடு அதை நீங்கள் ஓதுங்கள். அந்த குர்ஆனை அதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்திட்டங்களோடு அதை நீங்கள் ஓதுங்கள். அப்படிப்பட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல இப்னு கஸீர்ல 8 விதமான விளக்கங்களை நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க. இந்த அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப், இந்த வேதத்தை அவர்கள் என்ன செய்வாங்க? அவருக்கு நாம் கொடுத்தோமே, அவர்கள் இந்த வேதத்தை ஓதுவார்கள். முதல் விளக்கம் என்னவென்று சொன்னால், யஹூதி நஸராக்கள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தை ஓதுவார்கள் என்று ஒரு விளக்கம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பற்றி தான் இங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதே போன்று அவர்கள் ஓதுவார்கள். மூன்றாவது விளக்கம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எங்கெல்லாம் சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கின்றானோ அதை ஓதும் பொழுது அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கடந்து செல்லும் பொழுது அந்த சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நரகத்தை பற்றி அல்லாஹ் எங்கு சொல்லியிருக்கின்றானோ அந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதும் பொழுது நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த விளக்கம் கொடுப்பாங்க. நான்காவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, சத்தியமிட்டு சொல்றாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக, இன்ன ஹக்க திலாவதிஹி, குர்ஆனை ஓதுவது என்பது ஐயுஹில்ல ஹலாலஹு, அந்த குர்ஆனிலே எதுவெல்லாம் ஹலாலோ அதை ஹலால் என்றும், வயுஹர்ரிமு ஹராமஹு, எதுவெல்லாம் ஹராமோ அதை ஹராம் என்றும் ஏற்றுக்கொள்வது. பிறகு வயக்ரஉஹு, அந்த குர்ஆனை ஓதுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இறக்கி வைத்தானோ, எழுத்துக்களை மாற்றாமல், வார்த்தைகளை மாற்றாமல், வார்த்தைகளை முன்பின் ஆக்காமல் குர்ஆனை எப்படி அல்லாஹ் இறக்கியிருக்கின்றானோ அதே போன்று ஓதுவது என்ற விளக்கத்தை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. இதே கருத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க. அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஐந்தாவதாக சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை சட்டங்களை சொல்லியிருக்கின்றானோ அந்த சட்டங்களை அமல்படுத்துவது, மேலும் எந்த வசனங்களிலே சந்தேகங்கள் இருக்கிறதோ, ஏன்னு சொன்னால் குர்ஆன்ல முஹ்கமான ஆயத்துகள் முத்தஷாபிஹான ஆயத்துகள்னு ரெண்டு இருக்குது. முஹ்கம்னு சொன்னால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஆயத்தில், முத்தஷாபிஹ்னு சொன்னால் அந்த ஆயத்தில் தெளிவு இருக்காது. குர்ஆனுடைய ஆயத்தில் இருக்கும், ஆனால் நமக்கு அது விளங்காது. அதை யார்கிட்ட கேட்கணும்? உலமாக்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ அதை என்ன செய்யணும்? ஈமான் கொள்ளணுமா? என்னுடைய அறிவுக்கு இந்த ஆயத்து பொருந்தலை, அதனால் என்ன செஞ்சிட மாட்டேன், நான் இதை மறுத்து விட மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படுகிறதோ அதே போன்று குர்ஆனுடைய வசனங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த சந்தேகங்களை உரியவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாக ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அடுத்த ஆறாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யத்தபிஊனஹு ஹக்க இத்திபாஇஹி, அந்த குர்ஆனை எந்த முறையிலே நாம் பின்பற்ற வேண்டுமோ அந்த முறையிலே குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். பிறகு குர்ஆனை நாம் ஓத வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதற்கு ஆதாரமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், வல் கமரி இதா தலாஹா, சந்திரன் அதனுடைய அந்த ஓட்டத்திலே அது சென்று கொண்டிருக்கிறது. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலாஹா, தலா என்ற வார்த்தையை எல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம்? இத்திபா, அதை பின்தொடர்ந்து செல்வது என்பதாக அர்த்தம் என்று அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஏழாவது அபு மூஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, மை யத்தபிஇல் குர்ஆன, யார் குர்ஆனை பின்பற்றி நடக்கின்றார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரியாலுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அந்த பூஞ்சோலையிலே அவர்களை சுற்றி திரிய வைப்பான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்து எட்டாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் ஓதும் பொழுது இதா மர்ரு பி ஆயத்தி ரஹ்மத்தின், ரஹ்மத்துடைய ஆயத்துக்களை நீங்கள் ஓதுவீர்களேயானால் அந்த ரஹ்மத்துடைய ஆயத்துக்களை ஓதி நீங்கள் கடந்து செல்லும் பொழுது சஅலூஹா மினல்லாஹி, அந்த ரஹமத்தை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். இதா மர்ரு பி ஆயத்தி அஸாப், வேதனையுடைய வசனங்கள் வறுமையானால் அதை கடந்து நீங்கள் செல்லும் பொழுது இஸ்தாது மின்ஹா, அந்த வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று 8 விதமான விளக்கங்களை இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் அது எப்படி இறக்கப்பட்டதோ, எந்த வார்த்தை எங்கு இருக்கிறதோ, அதில் என்ன எழுத்துக்கள் இருக்கிறதோ அதை அப்படியே உச்சரித்து நாம் ஓத வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. ஒட்டுமொத்த குர்ஆனையும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது குறைஞ்சபட்சம் 5 ஆயத்து அல்லது 3 ஆயத்துக்களாக என்ன செய்யணும்? குர்ஆனை திறந்து நம்ம ஓதணும். ஓத தெரியலையா, குர்ஆனை திறந்து பார்க்கணும். ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க சொன்னால், குர்ஆனை திறந்து ஓத தெரியாகட்டியும் குர்ஆனை திறந்து முச்சமிட்டு நெஞ்சில் ஒத்திக்குவாங்க. அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ குர்ஆனை தொடுறது கூட நம்ம கிடையாது. குர்ஆனை நம்ம தொட்டு கூட பார்க்கல. இன்றைக்கி நம்ம முழு நேரம் எப்படி கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னால் செல்ஃபோன் தான். அந்த ஒரு கை தான் போதும் நம்முடைய வாழ்க்கையே வீணாக்கிறதுக்கு.
ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்குது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, அதில் போடக்கூடிய ப்ரோக்ராம், இதில் லீவ் வந்துச்சுன்னு வைங்க, ஏகப்பட்ட ப்ரோக்ராம் அதிலேயே உட்காந்து ஒட்டுமொத்த நேரமும் இன்றைக்கி நாசமாக போயிட்டு இருக்கு. குர்ஆனை ஓதுகின்றோமா அல்லது குர்ஆனை ஓதுவதன் மூலமாக மலக்குமார்களை வீட்டுக்கு நாம் கொண்டு வருகின்றோமா அல்லது குர்ஆனை ஓதாமல் ஷைத்தானை வீட்டுக்கு கொண்டு வருகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒட்டுமொத்த குர்ஆன்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முக்கியமான ஒரு சூறா ஒன்று இருக்குது. 114 சூறாக்கள் இருந்தாலும் அதில் சில சூறாக்களுக்கு என்று சில சிறப்புகளை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யாசின் சூறா இருக்குது. அந்த யாசின் சூறாவே காலையிலே மாலையிலே யார் ஓதுவாரோ, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஓதுவாரோ, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய தேவையை அவருக்கு பூர்த்தி செஞ்சு தருகின்றான். அதே போல் சூரத்துல் வாக்கியா இருக்கு. மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் அந்த சூரத்துல் வாக்கியாவை யார் ஓதுவாரோ அவருக்கு ரிஸ்குடைய நெருக்கடி என்பது வராது. இப்படியாக ஒவ்வொரு சூறாக்களுக்கு ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று ஆரம்ப சூறா சூரத்துல் ஃபாத்திஹாக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சூறா இருக்குது. அந்த சூறா தான் குர்ஆனினுடைய சிகரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது எந்த சூறா? சூரத்துல் பக்ரா. 2 ஜுஸ் அந்த ஒரு சூறா. முழு குர்ஆனையும் பெரிய சூறான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு சூறா தான். 2 ஜுஸ் இந்த சூறா. இந்த சூறாக்களை உங்களோட வீடுகளில் நீங்கள் ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டது. ஃபஇன்னல் பக்ர, நிச்சயமாக சூரத்துல் பக்ரா என்பது சினாமுல் குர்ஆனி, குர்ஆனுடைய சிகரமாக இருக்கிறது. அந்த குர்ஆன் அந்த சூறாக்களினுடைய ஒவ்வொரு வசனத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுது நஸல மஅ குல்லி ஆயத்தின் மின்ஹா சமானூன மலக்கன், கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் அந்த சூரத்துல் பக்ரா 280க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள். அது 280க்கு மேற்பட்ட ஆயத்துக்கள் அல்லாஹ் இறக்கினான்ல. ஒவ்வொரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுதும் ஒவ்வொரு ஆயத்தை கொண்டு வரும் பொழுதும் கூடவே எத்தனை மலக்கு வருவாங்கன்னா 80 மலக்குகள் வருவாங்க. ஒவ்வொரு ஆயத்தை இறக்கும் பொழுதும் 80 மலக்குகள் அந்த ஆயத்தை சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சூறா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அந்த சூறாவிலே ஒரு ஆயத்து இருக்கிறது. அது என்ன ஆயுது? ஆயத்துல் குர்சி. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நம்ம ஆயத்துல் குர்சி ஓதுவோம்ல, அல்லாஹு லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவோம். இந்த ஆயத்துல் குர்சி என்பது மின் தஹத்தில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த ஆயத்துல் குர்சி என்பது. இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி உண்டான சிறப்பை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒரு அடியார் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு மரணம் மட்டுமே அவருக்கு தடையாக இருக்கிறது, வேறு எந்த தடையும் இல்லை. யார் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு மரணம் ஒன்றே தடையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் மூத்தா போயிட்டாருன்னா டைரக்டாக சொர்க்கம் தான், கேள்வி கணக்கே கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட ஆயத்துக்களை சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூரத்துல் பக்ராவினுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது லிகுல்லி ஷைஇன் சினாமுன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிகரம் இருக்கிறது. வஇன்ன சினாமுல் குர்ஆனி, குர்ஆனுடைய சிகரம் என்று சொன்னால் சூரத்துல் பக்ரா. பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூறா தான் குர்ஆனுடைய சிகரமாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வீடுகளிலே அதை நீங்கள் ஓதி வாருங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா சூரத்துல் பக்ராவை வீடுகள்னு இல்லை, கடைகள், அதே போல் என்ன செய்யணும், புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறோம், ஃபுல்லாக கடைகளை காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களில் கூட நம்ம என்ன செய்யணும், இந்த சூரத்துல் பக்ராவை ஓதும். இல்லை பெரிய குடோனு கட்டுறோம், நம்முடைய பொருட்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, அதை புதுசாக கட்டுறோம்னு சொன்னால் முழு குர்ஆனை ஓதாவிட்டாலும் சூரத்துல் பக்ராவை என்ன செய்யணும், நம்ம அந்த இடத்துல ஓதணும்னா ஷைத்தான் போயிடுவான், அந்த இடத்துக்கு மலக்குகள் வந்துடுவாங்க, அந்த குடோனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. இப்போ இந்த சூறாவினுடைய பலன் என்ன, இந்த சூறா ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் நான் சொல்வேன். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளை லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபறுகளாக நீங்கள் ஆக்கிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கபருக்கு போனதுக்கு பின்னால் எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. இங்கே தொழுவில் கபரில் வச்சதுக்கு பின்னால் 2 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு நல்லா கேட்க முடியுமா? முடியாது.
தஸ்பீஹ் செஞ்சுக்கிறேன் கேட்க முடியுமா? முடியாது. குர்ஆன் ஓதிக்கிறேன் கேட்க முடியுமா? முடியாது. இப்போ கபருக்கு போயிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எப்போ இந்த உடம்பிலிருந்து ரூஹு போயிடுச்சோ அதுக்கு போய் கபூரில் வச்சுருவாங்க. அப்போ அது மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வீடுகளிலே குர்ஆனை ஓதுங்கள். அதிலும் குறிப்பாக அல்லதி எந்த வீடுகளிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடு விடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நிறைய ஹதீஸுகள் சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டானா? ஷைத்தான் இருக்க மாட்டான். ஷைத்தான் வெளியில் இருந்தாலும் உள்ளே வரமாட்டான் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது முழு குர்ஆனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஓதுறோம். முழு குர்ஆனை டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வருஷகரமாக ஓதிட்டு வரும். அதிலும் குறிப்பாக நம்ம என்ன செய்யணும்? வாரத்திற்கு ஒரு முறையாவது சூரத்துல் பக்ராவை என்ன செய்யணும்? முழுமையாக ஓதணும். எந்த இடத்துல உட்கார்ந்து ஓதுறோமோ அந்த இடத்துக்கு மிகப்பெரிய பரக்கத்து. ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? ஷைத்தானால ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் சூனியக்காரர்களுடைய சூழ்ச்சி ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஒரே கடை வச்சுருப்பாங்க. இது நிறைய இடங்களில் நடக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஒரே கடை வச்சுருப்பாங்க. என்ன கடை வச்சுருப்பாங்கன்னு சொன்னோம்னா அது சில பேருக்கு கோபம் வந்துடும். ஆனால் நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன். ஒரே கடை வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, தன்னுடைய கடைக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அடுத்த கடைக்காரனுக்கு துணி வச்சுருது. நடக்குதுங்க, நம்ம சமுதாய மக்கள் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவங்களில் ஒன்று சூனியம் வைக்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த சூனியம் வைக்கக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொள்வது பெரிய பாவம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பாவத்தை செய்து தனக்கு லாபம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரர், இஸ்லாத்தில் வந்துட்டாங்க சொன்னால் எல்லாமே சகோதரர் தான், இன்னமும் முஃமினூன இஹ்வா, தன்னுடைய சகோதரர் என்ன செய்யணும்? அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தான் லாபம் அடையணும் என்பதை நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் சூரத்துல் பக்ராவை உங்கள் கடையில் உட்காந்து நீங்கள் ஓதுங்க, எப்படிப்பட்ட சூனியக்காரனுடைய சூழ்ச்சியை ஒன்றும் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவரான ஒரு சூரா தான் சூரத்துல் பக்ரா. இதனுடைய சிறப்புகளை இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இந்த சூறாவினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த சூறாக்களில் ஒரு சில வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை ஒருத்தர் ஓதுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மன் கரஅ 10 ஆயாத்தின் மின் சூரத்தில் பக்ரா, ஒரு என்ன செய்கிறாரு? சூரத்துல் பக்ராவினுடைய 10 வசனங்களை ஓதுகிறார். ஃபீ லைலத்தின், இரவு நேரத்தில் ஓதுறார். லம் எதுகுல தாலிக்கல் பைத்த, எங்கே ஓதுறாருன்னா வீட்டில் உட்காந்து ஓதிட்டு இருக்கிறார். அப்போ லா எதுகுல தாலிக்கல் பைத்த, அந்த வீட்டிலே ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? நுழைய மாட்டான். தில்கல் லைலத்து, இரவில் ஓதுனா இரவுல ஷைத்தான் வரமாட்டான். அடுத்து சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்பஉ மின் அவ்வலிஹா, அந்த 10 ஆயத்துகள் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னென்ன ஆயத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அர்பஉ மின் அவ்வலிஹா, சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பம் 4 வசனங்கள். ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அல்லாஹு லா இலாஹ இல்லா வல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் மொத்தம் 5 ஆயிடுச்சு. ஆயத்தானி பஅதஹா, அந்த ஆயத்துல் குர்சிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வசனங்கள். ஆயத்துல் குர்சிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வசனங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு? 4 1 5 5 2 7. வசலாஹத்து லைலத்தின் மின் ஆஹிரிஹா. அடுத்து சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 3 ஆயத்து, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் என்பதாக ஆரம்பிக்கும். அதிலிருந்து தொடர்ந்து 3 ஆயத்துக்கள், மொத்தம் 10 ஆயத்து. இந்த 10 ஆயத்துக்களை ஒருவர் இரவில் ஓதுவாரையானால் அந்த நேரத்திலே ஷைத்தான் அந்த வீட்டிற்குள் நுழைய மாட்டான். பகலிலே ஓதுவாரையானால் ஷைத்தான் பகலிலே அந்த வீட்டிற்குள்ளாக ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ சூரத்துல் பக்ரா என்பது அதனுடைய ஒவ்வொரு வசனமும் பரக்கத்தான வசனம். ஒரு நாளைக்கு 2 ஆயத்து ஓதணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக ஆயத்துக்களை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 வசனங்கள், ஆரம்ப 4 வசனங்கள் ஆயத்துல் குர்சி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 2 வசனங்கள் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 3 வசனங்கள். இந்த 10 வசனங்களை குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யணும்? நாம் ஓதணும். இப்படி ஓதணும்னா வீட்டை விட்டு என்ன செஞ்சிடுவான்? ஷைத்தான் விரண்டோடி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அப்போ குர்ஆனை நாம் ஓதும் பொழுது
குர்ஆனை நாம் ஓதும் பொழுது மலக்குகள் என்ன செய்கிறாங்க, அந்த குர்ஆன் வசனத்தை கேட்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து மலக்குகள் கீழே இறங்குறாங்க. குர்ஆன் உட்கார வச்சு குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாருன்னா யாருமே இல்லை, சுற்றி யாருமே இல்லை, தனியாக ஓதிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா வானிலிருந்து இறங்கி வர்றாங்க அந்த குர்ஆன் வசனத்தை கேட்பதற்காக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒட்டகம் குதிரை எல்லாம் கட்டி போடக்கூடிய அந்த லாயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஷரீஃபை ஓத ஆரம்பித்த உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த குதிரை வந்து மிரளு. உடனே ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க, அந்த குதிரையும் நின்றுச்சு. பிறகு ஓத ஆரம்பிக்கிறாங்க, மறுபடியும் குதிரை என்ன செய்யுது, மிரளு, நிறுத்திட்டாங்க. மூன்றாவது தடவை ஓதுறாங்க, அப்பயும் குதிரை என்ன செய்யுது, மிரளு. அந்த லாயத்தில் தான் தன்னுடைய மகன் யஹ்யா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குதிரையினுடைய காதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, சின்ன புள்ளவங்க. எங்கே தன்னுடைய மகனை குதிரை மிதித்து விடுவேன் என்று பயந்து அந்த குதிரை கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு பார்க்குறாங்க, வானத்தில் ஏதோ ஒரு மேகம், கரு மேகம் என்ன செய்து போகுது. அந்த கரு மேகத்திற்கு உள்ளாக சொல்கிறது கதை இல்லை, அது ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைச்சாங்க, ஹதீஸ் இது. கரு மேகத்திற்கு உள்ளாக ஏதோ மின்னிக்கொண்டு, மின்மினி பூச்சி மாதிரி ஏதோ மின்னிக்கொண்டு செல்கிறது. அது போய்கிட்டே இருந்துச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சிறிது நேரத்தில் என் கண்ணை விட்டு வந்து மறைஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை நான் போய் சொல்கிறேன். இது நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு ஹுதைரே நீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டாமா? 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீர் ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டாமா, ஓதிக்கொண்டே இருந்திருக்க வேண்டாமா என்பதாக சொல்லிட்டு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, நீர் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வானத்திலே மின்னிக் கொண்டிருந்த அந்த விஷயம், அந்த பொருள் இருக்கிறது என்ன தெரியுமா, அவர்கள் தான் மலக்குமார்கள். நீர் ஓதிய அந்த இறை வசனத்தை கேட்பதற்காக வேண்டி வானத்திலிருந்து அவர்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் காலை வரை குர்ஆன் ஷரீஃபை நீ ஓதிக்கொண்டே இருந்திருப்பீரேயானால் மலக்குமார்களை மற்ற மக்களும் பார்த்திருப்பார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கும், நீ வந்து ஓதாமல் நிப்பாட்டிட்ட அப்படின்னு. அப்போ இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்கே வந்து குதிரை வந்து புள்ளையை வந்து மிதிச்சிருவோன்னு நான் பயந்துட்டு நான் ஓதுறதை நிப்பாட்டிட்டேன் என்று சொன்னாங்க. அப்போ குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய ஓதுதலை மற்றவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, மலக்குமார்கள் அதை கேட்பதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, அதே போல சூரத்துல் பக்ரா இருக்கு பார்த்தீங்களா, சூரத்துல் பக்ராவை நம்ம வீடுகளில் ஓதணும் அல்லது கடைகளில், அதே போல் எந்த இடங்களில் அந்த சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அது யார் ஓதுகிறாரோ அவருக்கு ஒரு சில பலன்களை முஹத்திஸ்கள் நம்ம சொல்லி காட்டுறாங்க. அதில் முதல் பலன் என்னன்னு சொன்னால், அல் ஹிமாயத்து மின ஷைத்தான், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. முதல்ல இவனை தான் துரத்தும், முதல்ல ஷைத்தானத்தை என்ன செய்யணும், நம்ம விட்டு துரத்தும். அப்போ ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு எங்கே கிடைக்கும், சூரத்துல் பக்ராவிலே இருக்கிறது. 2வது அதிக பரக்கத்துகள் ஏற்படும். 3வது நிறைய நலவான விஷயங்கள் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அடுத்து 4வது ஷிஃபா, யாரேனும் வீட்டில் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த சூரத்துல் பக்ராவை ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஷிஃபா ஏற்படும். அடுத்து 5வது அஷ்ஷரஃப், ஒரு கண்ணியம் நமக்கு கிடைக்கும். அடுத்து 6வது அர்ரஃபாத்து, உயர்ந்த அந்தஸ்து எல்லாம் கொடுக்கின்றான். அடுத்து 7வது அஷ்ஷுஃபாஅ யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே நமக்கு அது சிபாரிசு செய்யும். 2 சூறாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த 2 சூறாக்களை ஓதி வருகிறாரோ நாளை மறுமை நாளில் அதற்கு அது சிபாரிசு செய்யும். அது சூரத்துல் பக்ரா, 2வது ஆல இம்ரான், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆல இம்ரான் என்ற சூறா. இந்த சூறாக்களை யார் தொடர்ந்து ஓதி வருகிறாரோ நாளை மறுமை நாளில் என்ன செய்யும், அது சிபாரிசு செய்யும் சொன்னாங்க. அடுத்ததாக தஸ்ஹீலுல் உமூர், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் லேசாக ஆகிவிடும். கலாவுல் ஹாஜத், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அடுத்து சொல்கிறாங்க ரிஸ்க், எல்லா விதமான ரிஸ்க்குன்னு சொன்னால் வெறும் உணவு மட்டுமல்ல, மனிதனுக்கு தேவையான அடியானுக்கு தேவையான எல்லாமே ரிஸ்க்கு தான். உடுத்தக்கூடிய ஆடை, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நம்முடைய வாகனம், நம்முடைய வீடு, எதுவெல்லாம் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறானோ இவை எல்லாமே ரிஸ்க்கு தான். நம்ம ரிஸ்க்குன்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம வந்து உணவு நினச்சிக்கிறோம். ரிஸ்க்குன்னா உணவு மட்டுமல்ல, நமக்கு மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் ரிஸ்க்கு தான்.
அப்போ அந்த ரிஸ்கில் எல்லாம் என்ன செய்யலாம், விஸ்தீர்ணம் ஏற்பட்டு எந்த தடையும் எல்லாம் எல்லாம் கொடுக்குறான். அடுத்தது சாதத், சீதைவித்தனத்தை எல்லாம் கொடுக்கின்றான். அடுத்தது சக்கீனா, மன அமைதி எல்லாம் கொடுக்கிறான். துமஅனீனா, மன நிம்மதியை எல்லாம் நமக்கு கொடுக்கின்றான். இறுதியாக துஹமா மின் ஷுரூரி துன்யா, துன்யாவில் ஏற்படக்கூடிய கெடுதிகளை விட்டமில்லாமலே பாதுகாக்கிறான். அதே போன்று துன்யாவில் நமக்கு ஏற்படக்கூடிய வரறுகள், இடையூறுகள், எத்தனை இடையூறுகள் நமக்கு வருகிறதோ அவை அனைத்தை விட்டுமல்லாமலை பாதுகாக்கிறான் என்று முஹத்திஸீன்கள் நமக்கு இந்த சூரத்துல் பக்ராவினுடைய பலன்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய வீடுகளிலும் சரி எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்திலே ஓத தெரிந்தவர்கள் ஓத வேண்டும். அப்படி ஓத தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்திலே என்ன செய்வாங்க, ஓதுனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், டெய்லி என்ன செய்யணும், சூரத்துல் பக்ராவை வீடுகளிலே நாம் ஓத சொல்ல வேண்டும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு தடவையாவது சூரத்துல் பக்ராவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவானாக. மேலும் சூரத்துல் பக்ராவை அதிகமாக ஓதி அதனுடைய பலனை அடைந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை மனிதர்கள் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.